ஈரோடு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசு கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்த செய்திகள் தம்மை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ள நமது தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், வேகாத வெயிலில் சளைக்காமல் பாடுபடும் நமது விவசாயிகளின் மொத்த உழைப்பையும் இப்படி அலட்சியப்படுத்தி வீணாக்குவதுதான் திராவிட மாடலா? ஒரு பருவ மழைக்கே பழுதடைந்து உணவுப் பொருட்கள் பாழாய் போகும் லட்சணத்தில் இயங்கும் அரசு உணவு சேமிப்பு கிடங்குகளை வைத்துக் கொண்டு திமுக அரசு இந்த வருடத்தின் வேளாண் பட்ஜெட்டில் உணவு சேமிப்புத் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கடந்த வருடத்தை விட 50% குறைத்தது ஏன்? தனது ஆட்சிக் காலம் முடிவதற்குள் தமிழகத்தின் முதுகெலும்பை நொறுக்குவதுதான் நோக்கமா? திமுக அரசு உழவர்களை உயிராக நினைக்கிறது என்றெல்லாம் வசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் பாசன கால்வாய்கள் சரிவர தூர்வாரப்படுவதில்லை. தமிழகத்தின் மொத்த சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளது. சிறு மழை பெய்தாலும் வயலில் நெற்பயிர்கள் மூழ்கி நாசமடைகின்றன. விவசாய பொருட்களின் கொள்முதலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் என விவசாயிகளின் வாழ்வு அந்தரத்தில் ஊசலாடுகிறது. இதே நிலை தொடருமானால் தமிழகத்தில் தானிய பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உண்டாகிவிடும். எனவே திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாய பெருமக்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்குவதோடு தமிழகத்தில் உள்ள அரசு உணவு சேமிப்பு கிடங்குகளை உடனே சீர்படுத்த வேண்டும் என தமிழக முதல்வரை வலியுறுத்தியுள்ளார்.